மார்ச் 8 2016 அமெரிக்கன் சைஃபை ஹாரர் த்ரில்லர் ஃபிலிமான 10 கிளாரஃபில் லைன் இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே 10 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டான் ட்ராக்டன்பர்க். இது இவரோட முதல் படமும் கூட. 2017 நடந்த சேட்டன் அவார்ட்ஸ்ல இந்த படத்துக்கு பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற 3 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, கதை கருவுமா. அமெரிக்காவை சேர்ந்த ஃபேஷன் டிசைனரான மிஷல், இவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம இந்த படத்தை பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபியான்சியோட சண்டை போட்டுட்டு இவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்த ஒரு கார் வந்து இவங்க காரோட மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவங்க கண் முழிச்சு பார்த்தா இவங்க கையில ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. உடனே அவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது அவங்களோட காலில் செயின் போட்டு கட்டியிருக்காங்க. யாரோ அங்க வர சத்தம் கேட்குது. அந்த ரூம் கதவை திறந்து ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட மிச்சல், என்ன எதையும் பண்ணிடாதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவரோ, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உனக்கு நிறைய ரெஸ்ட் தேவை, உன்னை காப்பாற்ற தான் நானும் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க, இல்ல எனக்கு புரியல, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல இனிமே போறதுக்கு எந்த இடமும் கிடையாது, நீ இங்க இருக்க வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. இல்ல நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றாங்க அவங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, வேற நாட்டுக்காரங்க நம்ம ஊர் மேல பாய்சன் பாம்போ இல்லாட்டி நியூக்ளியர் பாம்போ போட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. வெளிக்காத்து நம்ம மேல பட்டாலே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் சொன்ன எதுவுமே மிஷல் நம்புற மாதிரியே இல்ல. இவர் உண்மையிலேயே உண்மையை தான் சொல்றாரா இல்ல மிஷலை கடத்தி வச்சிருக்காரா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. டைம் இருந்தா மறக்காம வாட்ச் பண்ணுங்க.